Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான டிஃபன் ரெசிபி கோபி பராத்தா. காலிஃப்ளவர் வச்சு ஸ்டஃபிங் பண்ற இந்த பராத்தா ரொம்ப சாஃப்ட்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முத தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. கோபி பராத்தா பண்ணுறதுக்கு முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். கோதுமை மாவு 2 கப் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்தது தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவு மேலே அப்ளை பண்ணிவிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். ஒரு காலிஃப்ளவரில் பாதி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நறுக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை 2லேருந்து 3 நிமிஷம் இந்த வெந்நீரில் போட்டு வச்சுருங்க. 3 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு காலிஃப்ளவரை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவின காலிஃப்ளவரை கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவரையும் துருவியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா துருவின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் 1, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மல்லி இலை தூவி கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கோபி பராத்தாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, இது ஆறட்டும். அடுத்ததாக ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக பிரித்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதை கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சின்ன சைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மாவை நல்லா சீல் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணதுக்கப்புறமா கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக தேய்க்க ஆரம்பிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோன்னா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும், அதனால் மெதுவாகவே தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தியை போட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் 2 பக்கமும் தடவி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டான கோபி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்ட ஊறுகாய் தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.